வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான திருமலையில் உள்ள பெருமாளை பல்வேறு சேவைகள் மூலம் தரிசிப்பதற்கான தகவல்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி வரை கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய ஆர்ஜித சேவைகளான சுப்ரபாத சேவை, கோமாலை சேவை, அர்ச்சனை, அஷ்டதல பாத பத்மாரத சேவைக்கான ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து மின்னணு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களுக்கான எலக்ட்ரானிக் குழுக்கள் முறையில் பங்கேற்கும் டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றன. மேற்கண்ட ஆர்ஜித சேவைகளுக்காக முன்பதிவு செய்தவர்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலானது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் விவரங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் பக்தர்களின் மொபைல் மற்றும் இமெயில் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கப்படும். குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைகளுக்கான கட்டணத்தை செலுத்தி உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தவறும் பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் பெயர் நீக்கப்பட்டு மாற்று பக்தர்களுக்கு தரிசனத்திற்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவை உட்பட பல்வேறு ஆர்ஜித சேவைகளுக்கான மின்னணு முறையில் முன்பதிவு செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன. தொடர்ந்து நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 3 மணி அளவில் மெய்நிகர் சேவை என்று அழைக்கப்படும் விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் துவங்கும். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் திருமலை திருக்கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்ய இருக்கும் பக்தர்களுக்கான முன்பதிவுகள் துவங்கும். கடந்த 2-3 மாதங்களாக இந்த முன்பதிவுகளானது எலக்ட்ரானிக் குழுக்கள் முறையில் மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பழையபடியே டிக்கெட்கள் முன்பதிவு செய்ய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அங்க பிரதட்சணம் செய்வதற்கான டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் 10,500 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசன டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன. அன்று நண்பகல் 3 மணி அளவில் 65 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கும் நீண்ட நாட்களாக நோயுடன் போராடும் மருத்துவ பயனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச தரிசன டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய சிறப்பு நுழைவு தரிசனத்திற்கான டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன. அன்று நண்பகல் 3 மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதியில் பல்வேறு சேவைகளுக்காக முன்பதிவு செய்த பக்தர்களுக்கான தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றன. இவ்வனைத்து சேவைகள் மற்றும் தரிசனத்திற்கான முன்பதிவுகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ttdevastanams.ap.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ttdevastanam என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக குழு அறிவித்துள்ளது. வருகிற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகின்ற வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சிக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிகின்றது. இந்த சிறப்பு தரிசன டிக்கெட் ஆனது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது திருப்பதிக்கே நேரில் சென்று தரிசன டிக்கெட்டுகள் பெற்று ஏழுமலையான தரிசித்து வைகுண்ட வாசல் வழியாக முறையும் இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து தரிசித்து வரும் ஆகிய இரு முறைகளிலும் இந்த சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் ஆனது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை தொடர்ந்து பெற எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேராதரவு கொடுங்க.